மார்க் 1:41 சொல்கிறது, இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்றார். உண்மையில் இதுல நாங்கள் பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றா, இயேசு அவன் மேல் மனதுருகி, அதாவது நாம் ஆராதிக்கிற தகப்பன் நம்மேல் மனதுருகுகிற தகப்பன். இன்னைக்கு நாங்கள் ஒரு ஏழைய ரோட்டில பார்க்கிறோம், சாப்பிடவே வழி இல்லாம கஷ்டப்படுறாங்க, ஒரு சிறிய பிள்ளையோட இருக்கிறாங்கன்னா உண்மையிலே நாங்கள் நிச்சயமா மனதுருகுவோம். இது மனுஷனுடைய மனதுருக்கம். ஆனால் நம்முடைய தகப்பனுடைய மனதுருக்கம் அது வித்தியாசமானது. நாங்கள் அல்லது நாங்கள் நம்பியிருந்த ஒருவர் நம்மிலே மனதுருகாமல் போகலாம். ஆனால் இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில என்ன வேதனையோட துன்பத்தோட இருக்கிறீங்கள் என்பதை அவர் பார்த்து அவர் உங்கள் மேல் மனதுருக்கத்தின் தேவனாயிருக்கிறார். ஆகவே உங்கள் மேல் மனதுருகிற தேவன் உங்கள் வியாதி அண்டைக்கு அந்த மனுஷனுக்கு சுகப்படுத்துறது போல உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையும் அவர் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் மனதுருக்கத்தின் தேவன். உண்மையில இந்த உலகத்திலேயே நம்மளை இப்படி அன்பு செய்யக்கூடிய ஒரே ஒருவர் இயேசுதான். ஏனென்றால் அவரே நமக்காக கல்வாரி சிலுவையிலே தன்னை ஜீவ பலியாய் நித்தியக்காய் ஒப்பு கொடுத்தார். ஏன்? நம்மளே மனதுருக்கத்தில் இருக்கிறபடியால. ஆகவே அவர் மேல நீங்க மனதுருக்கம் உள்ளவர்களாயிருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.